Hi guys, welcome to Skying Tamil Vlogs. இன்னைக்கு நம்ம Skying Tamil Vlogsல என்ன பண்ண போறோம்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த prank வீடியோ பண்ணிருப்பேன். அந்த prank வீடியோல உங்களுக்கு சொல்லிருப்பேன். இந்த சேனல் ஆரம்பிச்சு என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி இன்ட்ரோ பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோட்ல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம மாட்டிருக்கவன் இவர்தான் டபுள் எங்க அண்ணன் சாய் அபிஷேக் பச்சனே. இவரை பத்தி என்ன சொல்லணும்னா இவரை நடிக்க சொன்னோம்னா சூப்பரா நடிப்பாரு, ஆனா விளையாட சொன்னோம்னா சுத்தமா விளையாட தெரியாது. இவரு இன்னொரு பேர் இருக்கு, நான் கூப்பிடுவேன் மாங்காமணி. இதெல்லாம் அன்வான்ட் பேச்சு நினைக்காதீங்க. பாருங்க நம்ம ஹீரோ பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறனாலதான் எனக்கு ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு வீடியோ போடுறதுல. சரி ஓகே, இப்ப இவனை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, இவனை பிடிச்சிருந்துச்சுன்னா செருப்பாடிங்க. அதே கேமரா பிடிச்சிட்டு இருக்க நம்ம பிரகாஷ் த மைட்டி ஸ்டார் பிரகாஷ், அவரை பிடிச்சிருந்துச்சுன்னா தி லெஜெண்டா வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுங்க. வேணா நியூஸ் மாதிரி சொல்லுங்க, நியூஸ் காலா. சரி சரி ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டா காமெடிக்குள்ள போயிடலாம். என்ன காமெடினா நாங்களே ஒரு காமெடி தான். ஏய் கீழே தானே உட்கார சொன்னாங்க, உட்கார. இந்த மாதிரி இவ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேர் தான் பிரியதர்ஷினி, சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்காங்க அப்படின்னு யூடியூப் சேனல்ல சொல்லுவானா, அதை மட்டும் நம்பாதீங்க. சரி ஓகே, ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ எதுக்காக இருக்குன்னா சும்மா நாங்க பண்ற பைத்திய விஷயத்தெல்லாம் அந்த வீடியோல சொல்ல போறோம். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா சூர்யாவை அடிக்க போறோம். அடிச்சு பேக்கெட்லாம் போட்டுருவேன். கைஸ், அதாவது அந்த பொண்ணு இருக்கால கைஸ், அவ பேர் நான் வந்து மேனாமினிக்குன்னு சொல்லுவேன். அந்த மேனாமினிக்கு பாட்டுக்கு நல்லா ஆடுவா, அதை ஆடுறா பின்னாடி ஆடிட்டு. சரி ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்ரீயோட லெஜெண்டரி, அதாவது நம்ம ஸ்ரீயை வச்சு எப்படி படம் எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, இவன் வந்து குட்டி பையன் இந்த பாருங்க. அப்புறம் உன்னை பத்தி பேசாம நான் அப்படியே என் தம்பி பிரகாஷை பத்தி பேச போயிடுவேன். ஐ எம் வெரி சாரி. இனிமே கொஞ்ச நாளைக்கு ஸ்கையிங் தமிழ் சேனல்ல இருந்து வீடியோஸ் வராது. ஏன்னா இவனுங்க எல்லாரும் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். பாருங்க, இவன் ஒருத்தன் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். உட்கார கீழே கீழே உட்கார்ச்சி. நீங்க உங்களுக்கு வீரதர்ஷி vlogs பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதே அஷத் கான் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோ பாருங்க, என் தம்பிக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்ற வார்த்தையே வராது. அதை பாருங்க, பின்னால இருந்து தலை தட்டிட்டு இருக்கான். சரி அப்படியே கேமராவை என் பக்கத்துல எடுத்துட்டு வாங்கோ. ஜூமினா கொஞ்சம் பின்னாடி கொண்டு போங்க. கைஸ், இன்னைக்கு வந்து சிஎஸ்கே மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்க. அதே மாதிரி இவனுங்க ரெண்டு பேர் வந்து இல்லைன்னா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். அதான் நிஜமா சொல்லணும், சந்தோஷமா இருந்திருப்பேன். இவனுங்க எனக்குனே வரானுங்க. ஸ்டாச்சு இந்த மாதிரி சொன்னா பைத்தியக்காரங்க மாதிரி நின்றுவாங்க. என்னமோ நிஜமா ஸ்டாச்சு ஆன மாதிரி உட்காருவாங்க. சரி உட்கார். சரி இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா சும்மா ஒரு கேம் பண்ண போறோம். அந்த கேம் விளையாடும் போது அவங்க என்னென்ன பண்றானுங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இவனுங்க கேமையே வீடியோ மாதிரி நடிப்பானுங்க. பாருங்க, கேமரா வேணா இப்படி இருக்கணும் கைஸ். எங்க இந்த வியூஸ் கொண்டு வர சந்திரமுகிடா. சரி ஓகே, ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இவர் பேர் தான் ஸ்ரீ. நம்ம இவரோட வீடியோ அடுத்த மாசம் நம்ம ஸ்கையிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அப்படின்னு 6.5 மரணமா நான் சொல்லிட்டு இருக்கேன். அதையும் கேட்டுட்டு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க சரியான பைத்தியம். ஏன்னா இந்த வீடியோவை எவனும் பார்க்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நாங்க ஒரு ஜாலிக்காக தான் பண்றோம். என்ன ஸ்ரீ, என்ன சாய்? சரி ஓகே, வணக்கம்டா மாப்பிள்ள. அந்த 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 டைலாக் கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது இந்த பால்வாடி பையனா இருந்தவன் இப்போ வந்து நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கான். அதுக்காக எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லலாமா? ஹாப்பி நியூஸ் டேயோ. அதாவது இந்த மாதிரி பாடுகிறவங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என் தம்பி நான் இப்பயே சொல்றேன். ஆக்சுவலி அவன் ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்க வேண்டியவன் கைஸ். அவனுக்கு அந்த லியோ படத்துல அந்த குட்டி பொண்ணு ரோல் இருக்குல்ல, அதுக்கு என் தங்கச்சியை கூப்பிட்டாங்க. இங்க தங்கச்சி வாங்க லியா
ஃபர்ஸ்ட் அந்த இயல் கேரக்டர் அந்த சிண்டு கேரக்டர் என் தங்கச்சியை தான் கூப்பிட்டாங்க. ஆனா இவன் வந்து வேற ஷூட்டிங்ல இருந்தனால அந்த இயல் பொண்ணா அந்த பொண்ணு போய் நடிச்சிருச்சு. இல்லனா என் தங்கச்சி தான் வந்திருப்பா. சரி போ தங்கச்சி நாங்க போய் டேரக்ட் போமா. சரி இவ்ளோ பேசுறேனே நீ என்னத்த நடிச்சிருக்க? என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பாத்து. இவன் உட்காராம தள்ளிட்டு இருக்கான். गाइस அதே மாதிரி ஸ்டீவ் வந்து இந்த படத்துக்கு டாடா படத்துக்கு ஷூட்டிங் கூப்பிட்டாங்க. இவன் ஆஸ்கார் அவார்டு வாங்க போயிருந்தனால மிஸ் பண்ணிட்டோம். அதனால அதுக்கு மட்டும் சாரி. உங்களுக்கு இப்போ கூட நம்ம பிரகாஷோட பாட்டல் வேணும்னா இப்போ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் உங்களுக்காக லைவா பாடி அனுப்பிச்சு விடுவான். गाइस டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ உங்க மனசை புண்படுத்தியிருந்தால் லைக் பண்ணுங்க. அதுவே இந்த வீடியோ நீங்க பார்க்கலனா சந்தோஷமா இருங்க गाइस. டோன்ட் அட்டாக். இங்க வாங்க, இங்க வந்து கீழ உட்கார்ந்து வீடியோ எடுங்க. இத பாருங்க, இதுக்குற மங்கின்னு சொல்லுது. இங்க வாங்குங்க, இங்க என்ன எடுங்கங்க. அவளே ஒரு கேமராமேன். கொஞ்சம் பாஸ் போடுங்க. ஒன்னு கட் பண்ணுங்கங்க. நம்மள தேனில இருந்து நீங்க எப்படி நாங்க காப்பி ரைட் கொடுத்துருவீங்க. இந்த வீடியோ தூக்க சொல்லுவீங்க. அவங்க நாங்க தூக்க மாட்டோம். ஏன்னா நாங்க ஒரு பைத்தியக்காரங்க. சரி கடங்க நியூஸ்காரங்க மென்டல் சொல்லுங்க. ஸ்டீவ் வந்து நல்லா நடிப்பாங்க गाइस. என்ன அப்பப்போ கொஞ்சம் கோளாறு குணம் ஆயிடும். சாய்க்கு வந்து நான் ஏன் தெரியுமா ஹீரோ எல்லாருமே கமெண்ட்ல போடுறாங்க. சாய் ஏன் சாயை நடிக்க வைக்கிறீங்க, வேற ஏதாவது பண்ணிட்டு நடிக்க வைக்கிறீங்க. யாரும் சொல்ல, நான் தான் இன்னொரு ஐடியில இருந்து கமெண்ட் பண்ணேன். சரி நம்ம வீடியோ எல்லாம் யாரும் பாப்பா, யார் கமெண்ட் பண்ணுவா, நான் கரெக்ட் தானே? சரி ஓகே, இப்போ நம்ம கேம் குள்ள போலாம். அப்படியே கேமரா என்கிட்ட கொடுங்க. गाइस இவ்வளோ நேரம் இந்த கேமரா பின்னால இருந்து பாட்டு பண்ணது என் தம்பி தான். த மாஸ்டர், த ஒன்லி ஒன், த பிரகாஷ், த அல்டிமேட் ஸ்டார். அமைதியா இருங்க गाइस. இவ்வளோ நேரம் நான் எல்லாரையும் பற்றி பேசுகிறேன். எனக்கு அடுத்து இந்த ஸ்கை தமிழில் வந்து சேர்ந்தது என் தம்பி பிரகாஷ். இதை நினச்சி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இதை ஜாலியாக நினைச்சீங்க. I am proud of you. அதாவது ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூன்ற ஒத்த வார்த்தையை வச்சு பக்கத்தாலே ஓடுவாரு. அதுதான் என் தம்பியோட ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு தம்பி பாட்டு பாடுறான். அந்த பாட்டு பாடுறா தம்பி. இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி சிங்கர் உங்க வீட்ல இருந்தாருன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லெஜெண்டரி சிங்கர் வேணும்னா நம்ம ஸ்கையின் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்கையின் தமிழ் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வி வாண்ட் பிரகாஷ்னு நீங்க டைப் கமெண்ட்ல பண்ணீங்கன்னா நம்ம தம்பி பிரகாஷ் வந்துருவாரு. என்னடா பியா நாயே புல்லாம் பேசிக்கலாம் பிரகாஷ். गाइस உங்களுக்கு பிரகாஷ் மாதிரி ஒரு நல்ல சிங்கர் வேணும்னா, அதாவது எனக்கு ஆஸ்கார் அவார்டு கூட வருது. ஏஆர் ரஹ்மான் முன்னாடியே இவர் நின்னாரு. அவர் தம்பி தான், அவர் ஃப்ரெண்டு. சரி பிரகாஷ், நீ எங்க பேசணும்னு பேசு. இவர் இருக்கார்ல போட் போட எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல. அந்த ஒரு ஏங்க அமைதியா போங்கங்க. ஏங்க சாரி गाइस, இவ்வளவு நேரம் நாங்க பண்ணதெல்லாம் சும்மா ஜாலிக்காக. இவ்வளவு நேரம் வீடியோ பாக்குறவங்க எங்களுக்கு தெரியும், யாரும் பார்க்க மாட்டீங்க. இதனால எடுப்பாங்க, என்ன எடுக்க மாட்டோங்க. சரி ஓகே, இதோட இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காமெடியான டீம் இருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நாங்க இனிமே இந்த மாதிரி தான் என் டீம் பத்தி இந்த மாதிரி பாடகர்களுக்கு இவர மாதிரி ஒரு டான்சர் நம்ம டீம்ல இருக்காரு. இவர் தான் அந்த பிக் டான்சர். சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், யாருமே நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது இல்லை. ஏன்னா என் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறதே இல்லை. அதனால இனிமேல் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். என்ன பார்க்குறேன், அதனால இனிமேல் இந்த மாதிரி உங்கள் எங்கள் டீமை வச்சு ஃபன்னாக நடக்கிறதெல்லாம் நாங்கள் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.